இதே வந்து பொறுமை, நிதானம்ன்றதெல்லாம் இல்ல. அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. பொறுமை, நிதானமாலாம் பார்த்து, யோசிச்சு பேசுவோமா? எனக்கு மனசுக்கு புடிச்சிருக்கு. உனக்கு ஓகேயா? ஓகேயா? அப்ப நாளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எல்லாமே வேகமா இருக்கக்கூடிய ஒரு நபராவும் இருப்பாங்க. ஈர்ப்பு நிலைன்றது ரொம்ப அழகா இருக்கும். இவங்க பேசுறதும், அவங்க ஆடுறதும் படம் பார்த்துருப்போம்ல. ஆமா. திலானா திலானா ஆ. மோகனாம்பாள்னு ஒரு படம் இருக்கும். திலானா மோகனாம்பாள். இவரு வாசிக்கிறதும், அந்த அம்மா ஆடுறதுன்னு ஒரு கனெக்டர் வர மாரி, இந்த புதன்ன்றது பேசக்கூடிய ஒரு ஆள், அன்பு குடுக்கக்கூடிய ஒரு ஆள். சுக்கிரன்றது அதை ஈர்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படின்ற மாரி இவங்க 2 பேருக்கும் ஒரு கனெக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். துலாத்துக்கும் அ அதே மாரி மிதுனத்துக்கும். அதுல ம். மிதுனத்துல இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன ஈர்க்கக்கூடிய நிலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க போய் உட்கார்ந்தாங்க? கும்பத்துல உட்கார்ந்துருக்காங்க. ம். அப்ப அவங்களுடைய ராசிய வேற பார்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு. அப்ப டெஃபினட்டா என்னாச்சு? சக்சஸ் தான். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. கண்டிப்பா. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அ நாவடக்கம் அவசியம். தேவையில்லாத வார்த்தைகள தேவையில்லாத இடத்துல ஏதாவது ஒண்ணு பேசிருவாங்க. என்னன்னா, முடிஞ்சு போன விஷயத்தலாம் பேசி சண்டை போடுறதெல்லாம் நமக்கு இருந்திருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இவங்க என்னன்னா அந்த அன்பு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்கடல் அன்புன்னு சொன்னப்போ, ரொம்ப ரொம்ப பொசசிவா மாறிடுவாங்க. ம். ம். அந்த பொசசிவா மாறி ஏன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் விளிம்புல இருக்கு, ராகு இருக்காரு. "தவளை தன் வாயால் கெடுன்ற" மாரி, இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த சூரியன் கூட விளிம்புல வேற இருக்கா, ராகு வேற இருக்காரு. ஆல்ரெடி சதய நட்சத்திரத்துல வேற போயிட்டு இருக்காரு. பல பேருக்கு வந்து காதல் சக்சஸ் ஆகக்கூடிய நிலையும் உண்டு. இவங்களே இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைய உருவாக்கிக்குவாங்க. "நீ இப்படிலாம் பண்ண தானே"